ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க. என்னோட நேம் தினேஷ். நான் வந்து ட்ராவல் vlog, ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனலில் நம்ம வந்து லென்த் வீடியோ வந்து ட்ராவல் வீடியோவும், ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டே இருந்தாங்க. ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. உங்களுடைய vlog செட்டப், அதாவது உங்களுடைய நீங்கள் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஸோ நான் நிறைய பார்த்துட்டேன், ஆனால் இந்த கமெண்ட்லேயும் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே வந்து கமெண்ட்டில் சொல்ல மாட்டேன்றாங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து, என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன கேமரா வச்சுருக்கேன், vlog எப்படி யூஸ் பண்ணுறேன், அந்த கேமரா வந்து யூசேஜ் பற்றி எப்படி வாங்கினேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February 7th 2021. கிட்டத்தட்ட வந்து இந்த பிப்ரவரியோட 2 years ஆகுதுங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு கிம்பிள் கேமரா, அதாவது பேக்கெட் கேமரான்னு சொல்லுவாங்க, அதுதான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எப்படின்னா, ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஓவர் வாய்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. என்னென்னா ஓவர் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. ஸோ நாங்கள் இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ சவுண்ட் எப்போவுமே இருக்கும். இப்போ ஏதோ நாளைக்கு சண்டேன்றனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோப்ரோ வாங்கினோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக வாங்கின கேமரா பார்த்திங்கன்னா கோப்ரோ ஹீரோ 9 பிளாக்கு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு மலேசியாவில் வந்து கிஃப்டாக வந்தது. ஸோ அதுக்கு 1 வீக் முன்னாடி தான் வந்து நான் 8 வாங்கினேன். 8 வாங்கின உடனே நமக்கு வந்து 9 வந்து கிஃப்டாக வந்துச்சு. ஸோ 9 இங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த 8 பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸாக இருந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன். அது இன்னி வரையும் வரல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 வருஷம் ஆச்சு. சரி, ஓகே, இப்படி ஏமாறுறது எனக்கும் புதுசாக இல்லை. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்க வரைக்கும் நம்ம வந்து ஏமாத்துறது புதுசு இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கேமராவை பற்றி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கோப்ரோ ஹீரோ 9. இது நான் ஃபுல் கேஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சேஃப்டிக்காக. இந்த கேமராவில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் முன்னாடி இருக்கும். நம்ம பைக்கும் கவர் பண்ணோம், ரோட்டையும் கவர் பண்ணோம். அதை பற்றி ஒரு சின்ன கிளிப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோட்டில் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேமரா. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து நம்ம இப்படி ஷேக் பண்ணால் ஷேக் ஆகும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்கும்போது வீடியோ வந்து இப்படி ஷேக் ஆகாமல் கிளியராக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வந்து கோப்ரோ வாங்குங்க. நீங்கள் மேக்ஸிமம் நிறைய vloggers பார்த்தீங்கன்னா 4Kயில் ஒரு 4K வீடியோ ரெசல்யூஷனில் 3000 ரூபாயிலே கிடைக்குது, 5000 ரூபாயிலே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி போகாதீங்க. நீங்கள் vlog பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து கோப்ரோ வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டான ஒன்று நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற கேமராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா எப்படி இருக்குது, ரோடு பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிளில் 170 degrees தெரியும். ஸோ நீங்கள் மற்ற கேமராஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 150, 130 அந்த ரேஞ்சில் தான் தெரியும். ஸோ நீங்கள் கோப்ரோ தான் இருக்கிறதுலே வந்து வைட் ஆங்கிள்ன்றது எப்படின்னா, நம்ம இருக்கிற வியூவிலேருந்து எந்த அளவுக்கு வீடியோ தெரியுது அப்படின்றதா வைட் ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோப்ரோவில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சும்மா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 வாங்கிக்கோங்க. 9 பார்த்திங்கன்னா இது வந்து பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம கண்டினியூவாக 1.5 மணி நேரம் எடுக்கலாம். ஸோ 1.5 மணி நேரம் கண்டினியூவாக நம்ம ட்ரிப்பெல்லாம் போகுமே, 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் போகுது, எப்படி 1.5 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு டவுட் இருந்தது. இது கூட தெரியாதா அப்படின்னாலாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் இப்படி தெரியாமல் இருந்தேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ரெக்கார்ட் போட்டுகிட்டே இருக்க மாட்டோம். கண்டினியூவாக அங்கங்கே தான் வந்து ரெக்கார்ட் நம்ம எங்கே வேணுமோ அங்கே தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் காமிச்சிட்றேன். ஆக்சுவலாக நாம் வச்சுருக்க ஹெல்மெட் இதுதாங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோப்ரோ மாட்டுறதுக்கான மவுண்ட் ஒன்று தனியாக வாங்கினோம். நம்ம இந்த கோப்ரோடைய ப்ரைஸ்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு லாக் தெரியுதா, உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் தலையில் போட்டுட்டு இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து நமக்கு இங்கே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கோப்ரோ.
இப்போ இந்த கோப்ரோவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும்போது வந்து அதாவது ஃபுல் கிட் பேட்ரிஸு, அதுக்கான மவுண்ட்டு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துச்சு. அன்பாக்சிங்காக நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 32,000 கிட்ட வந்தது. அது மலேசியாவில் வாங்கும்போது. இங்கே பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 50,000 கிட்ட வரும். ஏன்னா அந்த என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா பேக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கும்போது. ஸோ இதோட ப்ரைஸ் கோப்ரோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 32,000க்கு மலேசியாவில் வாங்கினோம். கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 8 வாங்கினோம். அது வந்து போச்சு. இப்போ வந்து அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு வந்து கான்டாக்ட்லாம் போயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம போனதை பற்றி பேசக்கூடாது. இதுக்கு மேலே வராதை பற்றி நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் நம்ம வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DJI ட்ரோன். எனக்கு ஏன் ட்ரோன் யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வந்துட்டு இந்த கோப்ரோ வியூவிலே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து நிறைய ட்ரை பண்ணேன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து எனக்கு வந்து ட்ரோன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ட்ரோன் வந்து நம்ம எப்படி வாங்கினோம்? ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரோனை பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இதான் ட்ரோன். என்னடா இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என் கைக்குள்ளே தான் அடங்கும். ஸோ இந்தளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதோடைய வேலை மட்டும் பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DJI Mavic Mini 2 Mini 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள், Mini 2. ஸோ இதை வந்து நம்ம செய்தாங்க எப்படி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலேருந்து வாங்கியிருந்தோம். இதோடைய ப்ரைஸ் துபாயில் வாங்கும்போது வந்து நமக்கு 50% தான் கிடைச்சது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85,000 கிட்ட வரும். ஸோ நம்ம துபாயில் வாங்கும்போது பாதி ப்ரைஸ் ஆகிடுச்சு, 50%. ஸோ இது யார் மூலயமா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு ப்ரோ வந்து அங்கேருந்து நமக்கு வந்து ஒருத்தர் மூலயமா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஃப்ரீயெல்லாம் வாங்கலை, இது வந்து காசு போட்டு தான் வாங்கினது. ஸோ இதோடைய வீடியோ கிளிப் வந்து ஒன்று பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரோன் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரோன் வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைக்கில் தான் பறந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் மேலே பறந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த வியூ வந்து எனக்கு டாப் ஆங்கிள்லேருந்து நிறைய வியூஸை வந்து காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் இந்த ட்ரோன்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒகேனக்கல், ராமேஸ்வரம்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன், மைண்டில் இருந்தேன். எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான். இருந்தாலுமே வந்துட்டு ட்ரோன் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ட்ரோன்லாம் வாங்கினதுக்கப்புறம் போய் அங்கே வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இதை வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது மினி 3 வாங்குங்க. ஏன்னா அது வந்து மினி 3ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே 120 மீட்டர்ஸ் ஹைட் வந்து நமக்கு போகும். சேம் இதே தான் 250 கிராம்ஸ் தான். அதாவது பிலோ 250 கிராம்ஸ் இருந்தால் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. ட்ரோனை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 kgக்கும் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ட்ரோன் வாங்குற மாதிரி இருந்தால் மினி 3 வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் வந்து 15 மீட்டர்ஸ் தான் ஹைட் போகும். நீங்கள் மினி 3 வாங்கும்போது மினி 3 ப்ரோ வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் மொபைல் மாட்டணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த கண்ட்ரோலரில் அதிலே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் மினி 3 போய்க்கோங்க. கோப்ரோவை பொறுத்த வரைக்கும் 9 தாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோப்ரோ வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரோன். ஸோ நம்ம இந்த டைமில் யார் காரணம் நடிக்கிறான், டைம் 12 மணிங்க. நம்ம அதுக்கப்புறம் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த கேமரா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா Insta360 1X2. கோப்ரோ இருக்கே, இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த கேமரா வாங்கினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம நிறைய ரீல்ஸ் பண்ணால் தான் வந்து இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதே வெளியே தெரியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நான் வாங்கினது, இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
ஆல்மோஸ்ட் 40 கிட்டே வரும். ஆனால் நம்ம கரெக்டாக வந்து அந்த அமேசான் பிக் மில்லியன் டேயில் கரெக்டாக வாங்கினோம். ஸோ அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது 36,000 தான் வந்துச்சு. இது நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months அந்த இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ரீசெண்டாக தான் வாங்கினோம். இதோடைய வீடியோ கிளிப் வந்து ஒன்று பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை சுற்றி 360 டிகிரிஸில் இருக்க எல்லா வீடியோஸும் வந்து கேப்சர் பண்ணிடும். இப்படி மட்டும் இல்லை, இப்படியும் கூட. ஸோ வந்து நம்ம இப்படி, அதாவது ஒரு இடத்துக்கு இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த கேமரா இருக்கிற பிளேஸ்லேருந்து அதை சுற்றி இருக்க எல்லா 360 டிகிரிலையும் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ நம்ம வீடியோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரேமை நகர்த்தி அதுக்கு அந்த வீடியோ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 360 டிகிரியும் வேணும் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு வந்து ஒரு உலக உருண்டை மாதிரி தான் தெரியும். ஸோ அது வந்து வேஸ்ட் தான். ஸோ இது எதுக்காகனா, நம்ம எல்லாம் இப்போது போய்கிட்டு இருக்கோம், இங்கே ஒன்று நடக்குது, இந்த இடத்துல ஒரு நடக்குது அப்படின்னா நம்ம திரும்பி பார்த்துட்டே இருக்க முடியாது ரெண்டுத்தையும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிடலாம். இது நான் வந்து மோஸ்ட்லி ரீல்ஸ்க்காக வாங்கினேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வீடியோஸ்க்கெல்லாம் இது வந்து சூப்பராக செட் ஆகும். அதுக்காகவும் வாங்கினது தான். அதே மாதிரி நம்ம ஒரு பிளேஸ் போகிறோம், எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணணும், எல்லா சைடும் கேப்சர் பண்ணோன்னா நம்ம இதை வந்து ஈஸியாக ஆன் பண்ணி விட்டால் எல்லா சைடும் கேப்சர் ஆகிடும். ஸோ இது எப்படி மாட்டுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக சேம் நம்ம கோப்ரோ மவுண்ட் எங்கே இருக்கோ அதே இதில் இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். இவ்வளோதாங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஓட்டும்போது இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி மறைக்காது. ஸோ நம்ம இப்படி வச்சுட்டோன்னா வந்து பைக் வந்து எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரேம் எப்படி வேணுமோ நகர்த்தி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லேப்லேயும் எடிட் பண்ணிக்கலாம், மொபைல்லேயும் வந்து ஒரு ஆப் இருக்குது. ஸோ வந்து நம்ம எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கேமரா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன கேமரா வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DSLR. ஸோ அதில் தான் நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் போட்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேனே. ஸோ நம்ம ஃபைனலாக வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர்ன்றதை விட மிரர்லெஸ் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு பிளேஸ் போகிறோம், கோப்ரோலே எடுத்துகிட்டு இருக்கோம், எனக்கு இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஸ்லோ மோஷனில் ஒவ்வொரு வியூ வந்து அப்படி அழகாக ரசித்து ஒரு எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து இந்த மிரர்லெஸ் கேமரா வாங்கியிருந்தேன். இந்த மிரர்லெஸ் கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon M50 Mark II வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக, vloggingக்காகவே வந்து இப்போது லான்ச் பண்ண ஒரு கேமரா அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. எனக்கு கேமரா ஐடியா கிடையாது. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது வந்து அது பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அது வந்து செக் பண்ணி தான் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000, அதாவது 60,000 வந்துச்சு. ஸோ அது வாங்கி நம்ம வந்து டிசம்பரில் தான் வாங்கினோம். இப்போ வந்து பிப்ரவரி, கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு மாதம் 1.5 மாதமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதோடைய கிளிப் வந்து நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓவராலாக நம்மக்கிட்ட இருக்க கேமராஸ் எல்லாமே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோப்ரோ வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ட்ரோன், அதுக்கப்புறம் வந்து 360, அதுக்கப்புறம் மிரர்லெஸ் கேமரா. ஸோ நான் அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். இதோடைய மாடல் பார்த்திங்கன்னா iPhone XR, அதாவது XRன்னு சொல்லுவாங்க, 10Rன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நம்ம இதெல்லாம் தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், அப்பா காசு இருக்குது, ஸோ என்ன வேணால் நீங்கள் வந்து சொல்லலாம், என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா, உடனே வந்து சொல்லுவாங்க கீழே கமெண்டில், அப்பா காசை எப்படி வந்து செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க எப்படி இப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சொல்ல வருவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து GoPro வந்து அது வந்து கிஃப்ட் பண்ணது தான். ஸோ ட்ரோன் வந்து நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய இடத்துல அமௌண்ட் வாங்கினது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 360யும் அதே மாதிரி தான். இப்போ வந்து DSLR வந்து நமக்கு இஎம்ஐயில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபோனும் கிட்டத்தட்ட வந்து இஎம்ஐ தான். ஸோ இது முடிஞ்சிச்சு. DSLRக்கு வந்து இந்த கேமராவுக்கு வந்து நமக்கு இஎம்ஐ இன்னும் போய்கிட்டு இருக்குது. இப்போ 2 இஎம்ஐ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் ரிஸ்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். உடனே கீழே வந்துட்டு வீட்டில் கொடுக்குறக்கா வீட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பங்காசை அளிக்கிற அப்போ என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க. ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து என்னுடைய ஓன் ரிஸ்க், என்னுடைய ஓன் இதுதான், ஓன் மணி தான். ஸோ நம்ம தான் வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கமெண்டெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றத தான் சொல்ல வரேன். இவ்வளவும் இருந்தால் தான் விளாக் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. வெறும் கோப்ரோ கூட இல்லாமல் வெறும் ஃபோனை வச்செல்லாம் வந்து நிறைய பேர் விளாக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். ஒன்று பேச்சு திறமை இருக்கணும். ஸோ எனக்கு வந்தது கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நான் வந்து இன்ட்ரோவர்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய வந்து முன்னாடி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். ஸோ இப்போ விளாகில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேச்சு தான் இல்லை, அட்லீஸ்ட் வீடியோவாச்சும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை கேமரா செட்டப்பும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடி இருக்கிறதோட இப்போ கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த செட்டப் தாங்க நான் வச்சுருக்கிறது, என்னுடைய கேமரா செட்டப்ஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து vlog பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கேமராலாம் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறத விட இதெல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.